நந்தினி நல்லா வேண்டிக்கமா. நந்தினி ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. போமா. நம்ம நந்தினிக்கு நந்தியே ஆசீர்வாதம் பண்ணிடுச்சு. எல்லாரையும் காப்பாத்துமா. கொடுங்க. டேய் சோமா, சொல்லுங்க கவுண்டரே. இந்த 3 பேரோட உயிர் இந்த இடத்திலே போகணும். சரி கவுண்டரே, பண்ணிடலாம். என் பொண்ணுக்கு எந்த குறையும் அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. தொட்டு கும்பிட்டுக்கமா. வெளியில போய் பிரகாரத்தை 3 தடவை சுத்திட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சரிங்க சார். சீக்கிரம் வாடா. சாவு தேடுனா கிடைக்காது, அதுவா தேடிக்கிட்டு வரும். என் கண்ணு உன்னையே தேடிக்கிட்டு இருக்கோம். என்னோட பவர் தேடுற உன் கண்ணை மூட வச்சிரும். மூட வைக்கிறது மட்டும் இல்ல, மண்ணல்லியும் போடும். என்னோட பேரு நந்தினி. என் வழியில வந்தா கொன்னுடுவேன். ஹலோ கிருஷ்ணா, நான் ராகினி பேசுறேன். எந்த கிருஷ்ணா? ராங் நம்பருக்கு பண்ணிருக்கீங்க, முதல்ல நம்பரை செக் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, யாரு? நான் ராகினி கிருஷ்ணா. ராகினி, நீ இன்னும் உயிரோட இருக்கியா? உயிரோட தான் இருக்க. நீ எப்படி இருக்க? என்ன விடுமா, நீ உயிரோட இருக்கல்ல, எனக்கு அதுவே
எனக்கு அதுவே போதுமா? அதுவே போதும். நீ எங்கம்மா இருக்க? சங்ககிரின்னு ஒரு ஊரு, அங்க ஒருத்தங்க வீட்ல இருக்க. அவங்க என்ன தன் பொண்ணா நினைச்சிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவ ராகினி. ஆனா நான் அவங்க பொண்ணு இல்லையே. அவங்க காட்டுற பாசத்தை ஏத்துக்கவும் முடியாம விடவும் முடியாம தவிச்சிட்டு இருக்க. பெத்தவங்க பாசம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதனால அந்த பாசத்தை எப்பவும் இழந்துடாதம்மா. உனக்கு இந்த பாசம் கிடைச்சது பெரிய விஷயம். இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாத ராகினி. இது வரைக்கும் நீ நரகத்தை தான் பாத்திருக்க. இதுக்கப்புறமாவது சொர்க்கத்தோட சுகத்தை அனுபவி. ஒருவேளை நாளைக்கு நான் அவங்க உண்மையான பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுட்டா அவங்க மனசுக்கு கஷ்டமா இருக்காதா? அதுல எனக்கு விருப்பம் இல்ல. நாளைக்கு நடக்க போறதை யோசிச்சு இன்னைக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை இழந்துடாத. யாரு என்ன தான் பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. நம்ம நிறைய பேரோட உயிரை எடுத்திருக்கோம். இப்ப அவங்க உயிரை காப்பாத்துமா. அது ஒரு பிராயச்சித்தமா இருக்கும். சரி, ஓகேண்ணா. இப்போ எங்க இருக்க? ஹலோ, ஏனா அழுகுற? ராகினி, அது அது ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரமா, ஒருவேளை சாப்பாடு மட்டும் போடுமா. ஏனா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஏய், யார்டா போன்ல பேசிட்டு இருக்க? உனக்கு யாரா போன் கொடுத்தது? ஹலோ கிருஷ்ணண்ணா, ஹலோ. வேணாம் சார், வேணாம் சார், அடிக்காதீங்க சார். போன் சார். அண்ணன் சூப்பர், வேற லெவல். யாரு நினைச்ச? அண்ணன் இங்க இருக்காரு. டேய் தம்பி, எங்கடா போன இவ்வளவு நேரம்? நான் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீ வரலன்னு பூஜையை ஆரம்பிச்சிட்டேன்டா. அண்ணே அதெல்லாம் விடுங்க அண்ணே. இதோ இவன் பேர் தான் சின்ன தம்பி. இவன் சொந்தமா மிலிட்டரி ஹோட்டல் வச்சிருக்கான். அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? ஆடு நீங்க ஒண்ணு வெட்டவனா பாஸ்? நானே வெட்டி மட்டன் குழம்பு சூப்பரா வச்சு தரேன். ஐயா, முதல்ல மூஞ்ச காட்டுற மூதேவி. ஐயோ அண்ணே, அந்த தேவதை பேண்ட் சட்டை அவளை கூட்டிட்டு வந்தது இவன் தான். அப்படியா? சின்ன தம்பி, வணக்கம் 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 வணக்கம். டேய் தள்ளிப்படா, உட்காருங்க. சரி சரி, உட்கார 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 உட்காருங்க. ஒழுங்கா உட்காரு தம்பி. இத பார்த்தா வேற மாதிரி இருக்கு. இது ஓகே தம்பி. டேய், இவனு பின்னாடி இருந்து பார்த்தா பொண்ணு மாதிரியே இருக்கான்டா. அண்ணே உன் புத்தி ஏன்னா இப்படி போகுது? சரி சரி, விஷயத்துக்கு வாண்ணே. ஆமா சின்ன தம்பி, உங்க ஊர்ல ஒரு பொண்ணு பேண்ட் செட் எல்லாம் போட்டுக்கிட்டு புல்லட்ல போறாள்ல, அவ வீடு எங்க இருக்கு? அதான் கேக்கதா உட்கார சொன்னீங்களா? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு கண்ணத்துல கை வச்சு அழுகுற? எனக்கு எதுவும் தெரியாது. அந்த பொண்ணு ஊருக்கு வந்ததுல இருந்து அடி வாங்கி வாங்கி என் கண்ணை எப்படி இருக்கு தெரியுமா? என் ஹோட்டல்ல இருக்க இட்லி மாதிரி இருக்கு. அவ்வளவு அடி வாங்கி இருக்க. போற வரலாம் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு போறானே. நான் உன்னை அடிக்க மாட்டேன்டா. எனக்கு அந்த தேவதையை பத்தி சில விஷயங்கள் தெரியணும். அத பத்தி மட்டும் சொல்லுடா. சொல்றேன், உட்காருங்க உட்காருங்கண்ணா. நீ சொல்லு, நீ சொல்லு. அந்த பொண்ணு விஷயம் தானே, அத பத்தி சொல்லணும்னா 3 குவார்டர் வேணுண்ணே. அது என்னடா 3 குவார்டர்? அது வந்துண்ணே, என் கணத்துல இருக்க வலியமா இருக்க 1 குவார்டர். இன்னொன்னு உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கொட்டுறதுக்கு. இன்னொன்னு ஆள் மனசுல இருக்கிறத அப்படியே ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு. அதெல்லாம் நீ ஒண்ணும் கழிக்க வேண்டாம். ஐயோ டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. இப்ப காக்கா கீழே இருக்கிற தண்ணிய மேல கொண்டுட்டு வரதுக்கு கல்ல போடும்ல, அதே மாதிரி என் மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தை வெளியில கொண்டு வரதுக்கு 1 குவார்டர் வேணும். அவ்வளவுதான். டேய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடி காலை தூக்கிட்டு உட்காரு. என்ன ஒரு எல்லாத்துக்கும் கோவப்படுறாரு? சரி சரி சின்ன தம்பி, அந்த பொண்ணை பத்தி கேட்டனே. கண்டிப்பா சொல்றேன். முதல்ல 3 குவார்டர். அப்பதான் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வரும். ஃபுல் ஆர்டர் பண்றா. அண்ணா எக்ஸ்ட்ரா ஒன்னு எதுக்குண்ணே? இந்த அனந்தராமன் மட்டும் சந்தோஷம் ஆயிட்டான்னா கால்ல இருந்து தலை வரைக்கும் தண்ணியாலே அபிஷேகம் தான். தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் நான் ஆர்டர் பண்ணடா. ஐயோ தம்பி, full வருது, full வருது. இன்னைக்கு ஜமாயிச்சிட வேண்டியதுதான். சீக்கிரம் எடுத்து வாடா. சீக்கிரம் வைடா, சீக்கிரம் வை. இந்த மொத்தமா நமக்கு தண்ணி அவங்கிட்ட குடி, எனக்கு வேணாம். கிளாஸ் தண்ணி கலக்கலடா. இங்க பாருங்கண்ணே. அவனுக்கு பிடிச்ச மாதிரியே குடிக்கிட்டு விடுறா. சொன்னது கேட்டில்ல? குடிச்சு சாவு. என்னடா இவன் பால் புட்டி மாதிரி குடிக்கிறான்? குடி குடி நல்லா குடி, அப்பதான் புல்லட் தேவதையை பத்தி எல்லாம் சொல்லுவேன். இவன் சரியான மொடா குடிக்காரனா இருப்பான் போலண்ணே. ஐயோ ஓ அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் கக்கிடுவானே. இன்னொரு ரவுண்டுனா குடி ராஜா, நீ குடி.
நான் அந்த பொண்ணு கூட அவ பின்னாடி புல்லட்ல உட்கார்ந்துட்டு பார்த்த முதல் அண்ணே, நாளையா இப்போ உண்மை அப்படியே வெளியே வரும் பாருங்களேன். நல்லா வரட்டும். இன்னொரு ரவுண்ட் அப்ப வந்துரும் நீங்க வேணா பாருங்கண்ணே, இப்போ உண்மையை அப்படியே வெளியே எடுத்து கொண்டு பாருங்க. ச்சீ. என் பேரு திருமல ரெட்டி, பில்டர். கேள்விப்பட்டிருக்கேன். சார், சென்னையில ஒரே நேரத்துல 4 ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 2000 லோடு மண்ணு தேவைப்படுது. இவனுக்கு எப்படி இப்போ இவ்வளவு லோடு மண்ணை சப்ளை பண்றது? ஏய். அனுப்பிடலாம். சார், ஒத்துக்கிட்டு கரெக்ட் டைமுக்கு சப்ளை பண்ணலன்னா என் ப்ராஜெக்ட்டுக்கு பிரச்சனை வந்துடும். நான் நரசிம்ம நஞ்ச குடிக்கவும் அஞ்ச மாட்டேன். வாக்குதான் முக்கியம். அதை காப்பாத்திக்கிறதுக்கு எத்தனை தலைவனாலும் எடுப்பேன். ஆனா என்ன நம்பினவங்கள என்னைக்கும் தலகுனி விட மாட்டேன். சபாஷ், உங்களை நான் நம்புறேன். நீங்க மட்டும் இல்ல, இந்த நரசிம்மனை எல்லாரும் நம்புவாங்க. ஸ்ரீனிவாஸ் சார் சார், இதோ அட்வான்ஸ். உங்க ரேட்டை சொல்லுங்க. மார்க்கெட் ரேட்டு தான். வாங்கிக்கோங்க. கொடுங்க கொடுங்க. இது ஒன்னும் கருப்பு பணம் இல்லையே சார். நான் இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தினது இல்ல. அப்ப சரி சோம, இத கொண்டு போய் பத்திரமா வைடா. சரி, அப்புறம் நான் கிளம்புறேன் அட சார். இருங்க, நாட்டுக்கோழி அடிச்சு சமைக்க சொல்றேன், இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல சார், இப்ப டைம் இல்ல. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன். அப்ப நான் கிளம்புறேன். அப்படியா? சரி, போலாம். போயிட்டு வாங்க. வா. எப்படியோ போயிட்டானுங்க. ஏய், குர்ராத. கவுண்டரே, அவ்வளவு லோடு நம்மளால கொடுக்க முடியுமா? முடியுமான்னு நினைச்சா எதுவுமே முடியாதுடா. மூளைய கசக்கணும். ஐயோ, எனக்கு புரியல கவுண்டரே. நதிக்கு பக்கத்துல 25 ஏக்கர் ஆடு மாடுகளை மேய விட்டுருக்கானே மாரப்ப கவுண்டர். அங்க இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து எல்லா லோடையும் அனுப்பிடலாம். அவ்வளவுதான். ஓ, அப்ப சரி. உழுவுறவனுக்கு பூமி தான் கடவுள். ஓ, அந்த கடவுளுக்கே கடவுள் இந்த நரசிம்மன். எப்படி